ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஷார்ட்ஸ் மட்டும் தாங்க. அதனால தான் ஒரு 3 மினிட் வீடியோவாவே அப்லோட் பண்ணிட்டேன். வேலண்டைன்ஸ் டே வருது இல்லைங்களா? கிஃப்ட்ஸ் எல்லாம் பசங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவாங்க ஸ்கூல்ல. இப்போ கிளாஸ்ல ஒரு 20 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாருமே இந்த மாதிரி ஒரு ஷூ பாக்ஸ் ரெடி பண்ணி கொண்டு வருவாங்க. அதை கொண்டு போய் முன்னாடி டேபிள்ல வச்சுட்டோம்னா, எல்லா பாக்ஸ்லயுமே எல்லாருமே ஒவ்வொரு கார்டோ இல்ல சின்ன ரிட்டர்ன் கிஃப்ட்டோ போட்டுட்டே போயிருவாங்க. அதாவது எப்படின்னா, நம்ம 19 பேருக்கும் வாங்கிட்டு போகணும். அந்த 19 பேரும் நமக்கு வாங்கிட்டு வருவாங்க. அப்படிதான். பர்த்டே அப்போல்லாம் ரிட்டர்ன் கிஃப்ட் கொண்டு போய் கொடுக்கறது ஒரு சிலர் தான். அது ஆப்ஷனல். அது முகில் எப்போவுமே கொண்டு போக மாட்டான். நானும் வாங்கி கொடுத்து விட மாட்டேன். வருஷத்தில் இந்த ஒரு நாள் அன்னைக்கு மட்டும்தான் நான் வாங்கி கொடுத்து விடுவேன். இந்த ஷூ பாக்ஸ் கூடயே பார்த்தீங்கன்னா இந்த கார்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தது. இது வந்து முகில் நான் சாக்கர் கிளாஸ்க்கு போகும்போது கொண்டு போய் கொடுத்துட்றேன்னு சொன்னான். டீச்சருக்குன்னு சொல்லி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது அவங்க கோச்சுக்கு கொடுத்துட்டு மற்றது எல்லாத்தையும் நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா, அதனால அதை தனியாக எடுத்து வச்சுட்டேன். இல்லைன்னா அந்த கார்டையே நம்ம ஸ்கூலுக்கே யூஸ் பண்ணிக்கலாம். முகில் அங்கேயும் எடுத்துகிட்டு போகணும்னு சொன்னதுனால நான் ஸ்கூலுக்கு தனியாக இந்த கார்டு வாங்கினேன். இதில் நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த பால் ரிலேட்டடான விஷயமாவே இருக்கும். அவருக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்குது இப்போது. இதில் எழுதியிருக்கிறதெல்லாம் நான் படிக்க படிக்க அப்படியே சார் வந்து ஒரு கற்பனைக்கு போகிறாரு. யாருக்கு எதை கொடுக்கலாம், எது கொடுத்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. இதில் கவர்ஸும் கொடுத்துருவாங்க. கூட இந்த மாதிரி கீ செயின்ஸ் இருந்தது. ஒவ்வொரு கார்டில் ஒவ்வொரு பால் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கேற்ற மாதிரி அந்த கார்ட்லேயே நம்ம மாட்டி விட்டுக்கலாம். இதை மட்டுமே நம்ம ஷூ பாக்ஸில் கொண்டு போய் போட்டுடலாம். ஏன்னா பின்னாடியே ஃப்ரம் டூன்னு எழுதுறதுக்கு கொடுத்துருக்காங்கல்ல. அதனால கொஞ்சம் யூனிக்காக நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிக்டாக் டோ விளையாடுற மாதிரி குட்டி குட்டி டாய்ஸ் எல்லாம் வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கலாம். நான் என்ன பண்ணேன்னா, இந்த பால் ரிலேட்டடாகவே ஒரு டாய் வாங்கிடலான்னு இப்படி வாங்கினேன். இது நல்லா டைம் பாஸ் ஆகுது நமக்கே. அந்த இடத்துல கரெக்டாக பாலை வச்சு ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா கரெக்டாக அந்த ஹூப்புக்குள்ளே போய் விழுது. இந்த மாதிரி ஆக்டிவிட்டி புக்ஸுமே ஒரு நல்ல சாய்ஸ் தான். பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நிறைய இருந்தது ஒரே புக்கில். இது 24 பீஸ் வருதுங்க. 12 வேற வேற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து 24 $11 வாங்கியிருந்தேன். அந்த ஃபிங்கர் பேஸ்கெட் பால் டாய் இருக்குது பார்த்தீங்களா, அது 12 பீஸ் சேர்ந்து $8 அப்படின்னு இருந்தது. அதுக்கப்புறம் மிக முக்கியமான நபர் யாருன்னா அவங்க டீச்சர் தான். தேங்க்யூ கார்டோட 2 பிரேஸ்லெட்டு, அதுக்கப்புறம் ஒரு க்ரோஷே. இந்த டெக்கார் பார்த்தீங்கன்னா நம்ம டேபிளில் வச்சுக்கலாம். ரொம்ப அழகாக இருந்தது, க்யூட்டாகவும் இருந்துச்சு. நான் ஒரு 4 நாளைக்கு முன்னாடியே ஆர்டர் போட்டேன். ஏன்னா கொஞ்சம் முன்னாடியே உங்களுக்கு சொன்னாதான் இன்கேஸ் நீங்கள் வாங்கணும்னா டைம் இருக்கும் அப்படின்னு. ஆனால் டீச்சருக்கு வாங்கியிருந்த அந்த பாக்ஸ் அன்அவைலபிள் ஆயிடுச்சு அமேசானில். மற்றதுக்கெல்லாம் லிங்க்ஸ் இருக்குது, வேணும்னா சொல்லுங்கள், பின்ட்டு கமெண்ட்டில் கொடுக்குறேன். ஸ்கூலுக்கு கொண்டு போகிறது போக 2 புக் எக்ஸ்ட்ரா இருக்குன்னு பசங்களுக்கு விளையாட கொடுத்தேன். மேஸ் கேம் எல்லாம் எழிலுக்கு விளையாட தெரியாது. அவன் பாட்டுக்கு எங்கெங்கேயோ போய் அது சிக்கிக்குச்சு. இப்படி சிக்க வச்சுட்டேடா அப்படிங்கிற, இதோ போகுது பாருன்னு அழுகுனி ஆட்டம் ஆடுனான். அது எப்படா போகும் அப்படின்னா அது ஜம்ப் அடிச்சிருச்சு அப்படிங்கிறாங்க. அதை கரெக்டாக முகில் பாயிண்ட் அவுட் பண்ணுவான். அந்த வீடியோவை கொஞ்ச நேரத்தில் மறுபடியும் போஸ்ட் பண்ணுறேன். நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாங்களா?